வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சௌந்தர்யா வந்து நான் இந்த வீட்ட விட்டு வெளியே போக மாட்டேன்ப்பா. நான் இங்கேயே இருந்துர்றேன் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. எதுக்காக அப்டி சொல்றாங்க அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மஞ்சரி வந்து ரியான் கிட்ட சௌந்தர்யா பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. சௌந்தர்யா அங்க தான் நின்னுட்டு இருப்பாங்க. சௌந்தர்யாவ இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் பார்த்தப்ப எனக்கு செம கோவம் வரும். அவங்க பண்ற ரியாக்ஷன் அண்ட் தென் இந்த வெவெல்லாம் பார்க்குறப்பலாம் வந்து எனக்கு செம இரிட்டேட்டிங்கா இருக்கும். எனக்கு வந்து கோவம் வரும் அந்த அளவுக்கு அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்டின்னா, இனிஷியலா அவங்க எதனால பண்றாங்க அப்டின்றத ஒரு கிளாரிட்டி இல்ல. பட் இப்ப பழக பழக அவங்க வந்து அவங்க பண்றது வந்து, அவங்க புடிச்சு பண்றாங்களா? இல்ல பிடிக்காம பண்றாங்களா? இல்ல அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு நெனச்சு பண்றாங்களா? இல்ல நல்லா இல்லையா? அப்டின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. பட் அவங்க பண்றது வந்து சுத்தமா நல்லா இல்ல அப்டின்ற மாரி மஞ்சரி வந்து டைரக்ட்டா சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் சொல்லல. லைக் ஒரு ஃபன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் வந்து அத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரியான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆமா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிடிக்காத மாரி இருக்கும். ஆனா அவங்க நம்ம ஜோன்குள்ள வந்துட்டாங்க அப்டின்னா, அட இதுக்கு வேற வேல இல்ல, இப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாரி நம்மளுக்கே மைண்ட் செட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க எது பண்ணாலும் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இக்னோர்லாம் கிடையாது. அவங்க ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அவங்க வந்து அது பண்றது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நெனச்சு பண்றாங்க. ஆனா அது கண்டிப்பா சுத்தமா நல்லா இல்ல அப்படின்ற மாரி மஞ்சரி வந்து டைரக்ட்டாவே வந்து சொல்லிர்றாங்க. பட் இப்ப நான் உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அன்னைக்கு வெவன்னு சொன்னதுக்கு அப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு கோவம் வரல. ஏன் அப்படின்னா, இவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்ற மாரி எனக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டது. பட் இதுவே வேற யாராவது எனக்கு அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற யாருக்கும் அப்படின்னோனே, அப்படியே முழிப்பாங்க. சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல அது மாரி. பாரு இப்பயும் அதே மாரி தான் பண்றா அப்படின்ற மாரி. ஸோ சௌந்தர்யா வந்து எவ்வளோ இன்னசென்ட் அப்படின்றத வந்து இங்க ரயான் வந்து போர்ட்ரே பண்ணாரு. ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லூஸ்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அத நம்ம வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்ல அப்படின்ற மாரி. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம், ஓகே இதெல்லாம் நான் பண்ணல. அப்ப எனக்கு வெளிய வேற மாரி என்ன போர்ட்ரே ஆயிருக்கும்ல. ச்சே! நான் வீட்டுக்கு வெளிய வரவே மாட்டேன்ப்பா. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துர்றேன் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ரேயான் வந்து, "ஓ! அப்ப பிக் பாஸ் விட்டுட்டு வெளிய போறேன்னு சொல்றியா?" அப்டின்னா, இவன் ஒருத்தன் நான் என்ன சொல்றேன், இவன் என்ன சொல்றான் அப்டின்ற மாரி சௌந்தர்யா சொல்லுவாங்க. "நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். வெளிய போமாட்டேன் அப்டின்றத சொல்றேன்" அப்டின்ற மாரி. ஏன்னா அவங்க வந்து வெளிய போனா, "ஐயய்யோ! மக்கள் ஏதாவது சொல்லுவாங்களா?" அப்டின்ற மாரி பயப்படுறாங்க அப்டின்ற ஒரு டோன்ல வந்து அவங்க சொல்லுவாங்க. பட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து சொல்லியிருப்பாங்க. ச ஐ மீன் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்கிரிப்ட் எழுதி என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்டின்ற ஒரு செம பிளான்ல உள்ள வந்திருக்காங்க அப்டின்ற மாரி. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வியர்டா நடக்கும்போது நம்மளுக்கு ஓகே அந்த மாரி தானோ அப்டின்ற மாரி நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணாலும் வந்து ரசிக்கிறதுக்கு வெளிய ஒரு கூட்டம் இருக்கு. அண்ட் தென் அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த எப்படி போர்ட்ரேல் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிய ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு அப்டின்றப்ப, அவங்க வந்து ஸ்டில் வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க வீட்டுக்குள்ள அப்டின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் தென் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து மேபி அதுவும் ஒரு கேம் பிளானா இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபன்னான டாக்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டுருக்கு. ஸோ தட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.